வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அதிமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ். இதற்கு மத்தியில் அவர் பேசிய பேச்சு சமீபத்தில் சர்ச்சையானது. கோவில் நிதியிலிருந்து கல்லூரிகளை கட்டலாமா, அறநிலையத்துறையினுடைய பணத்தை எடுத்து அப்படின்னு அவர் பேசியதான அந்த விஷயம், அதற்கான சர்ச்சைகள் தொடர்ந்தது. ஆனால் அறநிலையத்துறை கல்லூரிகளை நடத்தினா அதில் முழுமையான வசதிகள் கிடைக்காது, ஏன் அதை கலைக்கல்லூரிகள், அரசு கலைக்கல்லூரிகளின் கீழே கொண்டு வரக்கூடாதுன்னு தான் நான் கேட்டேன். என்னுடைய கருத்தை திரித்து பொய் பிரச்சாரம் செய்கிறது திமுக அப்படின்னு அதற்கு மறுப்பை இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அதிமுகவிடமிருந்து ஏற்கனவே நாங்கள் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம், முதல்ல அதிமுகவை நீங்கள் மீட்டுட்டீங்களா அப்படின்ற கேள்வியை தமிழக முதலமைச்சர் அதிமுகவை நோக்கி எழுப்பியிருக்கிறார். அதிமுகவை மீட்க முடியாதவர்கள் தமிழகத்தை மீட்கப் போகிறாராம் அப்படின்ற கேள்வி எழுப்புகிறார். நீங்கள் என்ன பயணம் செய்தாலும் மக்கள் அதிமுகவை ஏற்க மாட்டார்கள். முன்னாடியாவது பாஜகவுடைய டப்பிங் வாய்ஸாக ஒலித்தீர்கள், இப்போது பாஜகவுடைய ஒரிஜினல் குரலாக மாறிவிட்டீர்கள் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சிக்கிறார் தமிழக முதலமைச்சர். தமிழக மீட்பு யார் சொல்வது உண்மை, ஸ்டாலின் விசஸ் இபிஎஸ் விவாதிக்க இருக்கிறோம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்யன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு தங்க வரதராஜன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையது ஹஃபீஸ், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல திரு கோவை சத்யன் ஆரம்பிக்கிறேன். திரு கோவை சத்யன், 2021 அதிமுக தமிழ்நாட்டை மீட்டாச்சு. இப்போ நீங்கள் எதை மீட்கிறதுக்காக சுற்றுப்பயணம் போகிறீங்க, மக்கள் இதை ஏற்க மாட்டாங்க அப்படின்னு திமுக தரப்புலேருந்து முதலமைச்சர் பதில் வைக்கிறார். அந்த பதில் கொடுக்கறக்கே அவங்களுக்கு 5 நாள் தேவைப்பட்டிருக்கு. 5 நாள் யோசிச்சு என்னடா சொல்லலாம் அப்படின்னு பிரச்சாரம் ஆரம்பித்து இன்னையோட வெற்றிகரமாக 4வது நாள் போயிட்டுருக்கு. இதுதான் திமுகவோட டக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்பது பிரச்சாரத்துக்கு வச்சு எவ்வளோ நாள் ஆகுது. எதனால் தமிழகத்தை மீட்க வேண்டும்? அப்பா மகன் பேரன் என்று ஜனநாயகத்தில் மன்னராட்சி நடந்து கொண்டு ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் ஒரே குடும்பம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து தமிழகத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் துரோகம் இழைக்கிறது. அதுலேருந்து மீட்கணும். அப்புறம் எல்லாத்துலேயும் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழகம் இன்னைக்கு இருண்ட தமிழகமாக மாறிட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமைகள், விளம்பரம் தான் வருது 4 வருஷமே. இந்த விளம்பரம் ஆக்கப்பூர்வமாக களத்தில் எதிரொலிக்கிறதா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்னும் 1 வருஷம் விளம்பரத்திலே போயிடும் அப்படின்னா தமிழகத்தை மீட்காமல் என்ன பண்ணணும்? வேலை வாய்ப்புலேருந்து ஆரம்பித்து, விலைவாசி ஏற்றத்துலேருந்து ஆரம்பித்து, சாமானியர்கள் படும் அவதி, அன்றாடம் சாமானியர்கள் படும் அவதி கட்டுக்கடங்காமல் இருக்குது. அப்போ தமிழகத்தை மீட்பதுங்கிறது தானே சரியான இதாக இருக்கும். இல்லை, நாங்கள் தான் விடியலை கொடுத்துருக்கோம், உங்களுடைய ஆட்சி தான் அப்படி இருந்துச்சு, அதிமுக இருந்தால் நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படின்ற. ஆமாம் சார், அவருக்கு இன்னும் தெரில சார். 10 வருட ஆட்சி காலத்தில் முதல்ல 2 வருஷம் எத்தனை மின் தடை, 16 மணி நேரம் மின் வெட்டில் ஆரம்பித்த ஆட்சி, கடைசி 2 ஆண்டுகளில் கொரோனா அப்படிங்கிற கொடிய நோய். அந்த கொரோனாவில் உலகமே முடங்கி இருக்கும் பொழுது கூட 64,000 கோடி முதலீடு ஈட்டி நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருந்தது. 6,60,000 கோடின்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம், உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தினோம், துபாய் போனோம், ஸ்பெயின் போனோம், அமெரிக்கா போனோம். எல்லாம் கலர் விளம்பரங்களாக தான் இருக்கான, களத்தில் எதுவுமே இல்லையே. எந்த ஒரு முதலீடுமே தமிழகத்தை முன்னோடி மாநிலமாக நிலத்தின மாதிரி ஒரு வரலாறு எதுவும் தெரியலையே. ஜிடிபி என்னமோ இப்போதான் தமிழ்நாடு 6.9.6 பார்க்குற மாதிரி பேசுகிறாங்களே. வரலாறு திருப்பி பார்க்க சொல்லுங்கள். டபுள் டிஜிட் எப்போ வந்துச்சுன்னு 2011-12 ஜிடிபி எடுத்து பார்க்க சொல்லுங்கள். 2018 இந்தியாவின் ஜிடிபியே 4.3 இருக்கும்போது தமிழ்நாடு 8.6. இப்போ இந்தியாவோட ஜிடிபி 8, அதுலேருந்து ஒரு 1% தான் அதிகம். எதுக்கு இவ்வளோ தம்பட்டம் விளம்பரம்? எவ்வளோ பிரச்சனைகள் களத்தில் இருக்குங்கிறது கூட தெரியாமல், உட்கட்சி பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குன்னு கூட தெரியாமல், ஒரு மேயர் மேலே அதிருப்தி, கூண்டோட 200 கோடி கொள்ளையடித்த கூட்டத்துக்கு ராஜினாமா, தினந்தனம் உள்கட்சி பிரச்சனை, சண்டை மண்டை உடஞ்சிட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள்லேருந்து வரும் சமயங்கள் ஒன்றும் பெரிய பாசிட்டிவாக இல்லை. இவ்வளோ இருக்கும் பொழுது 26 அரியணை ஏறி மகன் கையில் கொடுத்துட்டு மகனே அரியணை ஏற்றக்கூடிய தேர்தல். இது வாழ்வா சாவாங்கிற பிரச்சனை திமுக கட்சி இல்லை, முக ஸ்டாலின் குடும்பத்தினருக்கு. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் 2021 முன்னாடி ஒரு பேட்டியில் சொன்னார்,
ஒரு டிவியில் நிச்சயமாக எனது குடும்பத்திலிருந்து என் மகனோ என் மருமகளோ யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு உறுதியாக சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பையன் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகி துணை முதலமைச்சராகி அடுத்த 2026 என்ன நடக்க போகுது? குற்றச்சாட்டை இது மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற தேர்தல் இல்லை, குடும்ப ஆட்சி குடும்ப கட்சி அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இவங்க எல்லாம் ஓட்டு போடாம தேர்வை வந்துட்டாங்களா? அவர் எம்எல்ஏ ஆகுறாரு, எம்எல்ஏக்கள் முடிவு பண்றாங்க, துணை முதலமைச்சர் ஆகுறாரு. அந்த எம்எல்ஏ சீட்டுக்கு வாய்ப்பு எத்தனை பேர் இருக்காங்கன்னு இருக்குல்ல, கட்சியில் எவ்வளோ பேர் உழைச்சாங்க, எத்தனை வருட காலம் உழைத்தார்கள்னு இருக்குல்ல. அது இல்லாமல் அதே கேள்வியை உதயநிதி ஒரு பேட்டி எடுத்து கூட வந்தது. ஏன்னா உதயநிதி அரசியலுக்கு வரலாமா? இல்லை என்னையோட கட்சியில் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னதே அவர் தான். ஸோ வாய்ப்பு வழங்கக்கூடிய இடத்தில் இருப்பது அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான் கையில் வச்சிருக்கிறாங்க. சரி கேட்போம். அப்போது ஒரு குடும்பத்திலேருந்து திமுக கட்சியை காப்பாற்றுற வேலையே பெருசாக இருக்கு. அந்த குடும்பத்தோட ஆட்சி காலத்தில் வரும்போது தமிழகத்தில் அதை காப்பாற்றுற வேலை இருக்குல்ல, அந்த வேலையை தான் அதிமுக செய்ய முடியும். கேட்போம். ஜனநாயகம்ங்கிற பேர் உட்கட்சி ஜனநாயகம் இல்லாத இடத்துல அது எப்படி தமிழ்நாட்டை நாங்கள் காப்பாற்றினோம்னு சொல்ல முடியும் அவங்களால? ஓகே கேட்போம். தமிழ்நாடு இருண்ட மாநிலமாக இருக்கு. இன்னும் சொல்லணும்னா குடும்ப ஆட்சியின் கீழே தமிழ்நாடு சிக்கிட்டு இருக்கு. அப்போ மீட்க வேண்டிய தேவை இருக்கு. நீங்கள் அது எதை பற்றியுமே தெரியாமல் மீட்டுட்டோன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்றார். இல்லை, அந்த விவாதத்துக்கு அடுத்து வரும். இனி அதிமுக டெல்லியில் சரணடைஞ்சிருக்குல்ல, அதை மீட்க சொல்லுங்கள் அதிமுக தொண்டர்களை. அவங்க தானே ஏன் செங்கோட்டையன் போய் பார்த்துட்டு வர்றாரு தனியாக, அப்புறம் எல்லாம் என்னென்னமோ சொன்னார். அப்போ அப்படி சொன்னார், குடும்பத்துலேருந்து யாரும் வர மாட்டாங்கன்னாரு. நீங்களும் தான் சொன்னீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டோம் 24லையும் சரி 26லையும் சரி அப்படின்னு. நீங்கள் தானே உத்தரவாதம் கொடுத்தீங்க. நீங்கள் கூட்டணி வைக்கும்போது யார்கிட்ட பேசுனீங்க, யார்கிட்ட கலந்து ஆலோசனை செஞ்சுட்டு அதை கொண்டு வந்தீங்க. ஆனால் எங்களுக்கு உட்கட்சி ஜனநாயகம்ன்றது எங்களுடைய பொதுக்குழு, எங்களுடைய செயற்குழு. நாங்கள் இங்கே விவாதம் பண்ணி தான் முடிவெடுக்கிறோம். நீங்கள் டெண்டரில் சிஎம் ஆன மாதிரி கூவத்தூர்ல யார் அதிகமா பணம் கொடுத்தா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இல்ல. அதெல்லாம் கவர் ஸ்டோரி கதையா இருக்கு. கவர் ஸ்டோரி கதையா எம்எல்ஏக்கள் முடிவு பண்றாங்க, ஒருத்தர் முதலமைச்சர் இவர் மட்டும் எப்படி முடிவு பண்ணாரு? மன்னராட்சி நடக்குதுன்னு இவர் மன்னராட்சின்னு ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்கன்றார்ல. மன்னராட்சின்ற வார்த்தை பயன்படுத்தினா நான் சொல்றேன் மன்னராட்சி வரவே முடியாது. நம்முடைய ஜனநாயக அமைப்பு அப்படி கிடையாது. அவருக்கு தெரியலைங்க, அவருக்கு அது தெரியல. ஜனநாயக முறையில மன்னராட்சி நடக்காதுன்றது அதிமுகவுக்கு தெரியல. அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. செங்கோட்டையனை சமாளிக்கிறதா, ஓபிஎஸ் சமாளிக்கிறதா, டிடிவியை சமாளிக்கிறதா, சசிகலாவை சமாளிக்கிறதா? அப்ப உங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வச்சிருக்கீங்க. அதனால நீங்க பாலை தூக்கி அங்க உட்கட்சி அங்க கூட்டணி சரியில்லை நீங்க உத்தரவாதம் கொடுத்தீங்களா இல்லையா? நீங்க சொன்னீங்களா இல்லையா? பாஜகவோட கூட்டணி வச்சதுனாலதான் நான் தோத்தேன் ஜெயக்குமார் சொன்னாரா இல்லையா? அது செஞ்ச தவறு, சிஏஏ கூட்டணி தர்மத்துக்காக ஆதரவு கொடுத்தேன்னு சொன்னாரா இல்லையா? எஸ்டிபிஐ மாநாட்டில் உத்தரவாதம் கொடுத்தீங்களா இல்லையா திரும்ப பாஜகவோட சேர மாட்டேன்? அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப பாஜகவுடைய குரலை தாண்டி RSS உடைய குரல், கோயில அறநிலைத்துறையில கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்றது ஹெச் ராஜாவுடைய குரல், RSS உடைய குரல். அந்த நிதியை வெறும் இந்துக்களுக்காக தான் பயன்படுத்த வேண்டும், அதை ஆன்மீகத்தை கடந்து கல்விக்காக பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லக்கூடிய குரல் யாருடைய குரல்? RSS உடைய குரல், ஹெச் ராஜா சங் பரிவார் கூட்டத்துடைய குரல். அந்த குரலை இன்னைக்கு அவர் பேசுறாரு. பேசிட்டு மக்கள் எதிர்ப்புன்னு அந்த அர்த்தத்துல சொல்லல. அதை நம்ம விவாதிக்கலாம். தமிழ்நாட்டை மீட்க வேண்டிய தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அததான் ஏற்கனவே 21ல நீங்க ப்ரோ இன்கம்பன்சி சொல்றீங்க, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க சார். அப்படி இருந்தா 24ல எதிரொலிச்சிருக்கணும். அதை ஏன் எதிரொலிக்கல 24ல? ஆன்டி இன்கம்பன்சி இப்போ அந்த 24ல இல்லாதது ஒரு வருஷத்துல ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சி கவிழ்ற அளவுக்கு வந்துச்சா? நீங்க சொல்றதுக்கு ஒரு மீட் எடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? யார் அதிகாரத்தை பறித்தார்களோ அவர்களோட கூட்டணியில இருக்கீங்க. இன்னைக்கு 2 முக்கியமான விஷயத்துக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லுங்க. நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் துணைவேந்தர்களை மாநில அரசு தான் நியமிக்கும்னு ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு உயர் நீதிமன்றம் அதை தூக்கி அடிக்குது. அதை பத்தி இதுவரையும் எடப்பாடியுடைய கருத்து என்ன? நீங்க அந்த துணைவேந்தர் விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக இருக்கீங்களா? பாஜகவை கண்டனம் தெரிவிப்பீங்களா? யூஜிசி விவகாரங்கள்ல நீங்க தலையிடுறது, இங்க இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை அபகரிக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய பாஜகவை எதிர்த்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்க போறீங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் பறித்தது யார்?
பறித்தது இவங்க தான். ஜிஎஸ்டில நிதி ஒழுங்கா கொடுக்காதது பாஜக தான். அதை பத்தி கேள்வி கேட்க முடியல. சமகர சிக்ஷால ரைட் டு எஜுகேஷன் ஃபண்ட் தர மாட்டேங்கிறாங்க. சமகர சிக்ஷால அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின் மூலமாக வர வேண்டிய நிதியை கொடுக்காதது பாஜக தான். அவர்கள் கிட்ட இருந்து நீங்க அவங்க தான் இந்த அதிகாரத்தை நிதி உரிமையை பறித்திருக்கிறார்கள். அவர்களோட கூட்டணியை வச்சிட்டு இருக்கிறது நீங்க. அது ஒவ்வொன்னா மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நாங்க. அப்ப இந்த புரிதல் இல்லாம நாங்க தமிழ்நாட்டை மீட் போனா மீட்டு யார்கிட்ட கொடுக்க போறீங்க? பறித்த பாஜக கிட்ட கொடுக்க போறீங்களா? அப்ப இதுதானே சிக்கல். இதெல்லாம் மறந்துட்டு சும்மா ஒரு உருட்டுறது குடும்ப ஆட்சிவர். ஏங்க இதை திமுக எங்கள் தலைவர் இன்னைக்கு தலைவரா இருக்கார்ல ஜெயலலிதா அம்மையாரே தோத்து போயிட்டாங்க இந்த குற்றச்சாட்டு வச்சு. நீங்க இந்த குற்றச்சாட்டை அன்னிலேருந்தே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். அன்னைக்கும் எம்எல்ஏ ஜெயிச்சோம், இன்னைக்கும் எம்எல்ஏவா நம்மளுடைய உதயண்ணா ஜெயிச்சிருக்காரு. எல்லாமே மக்கள் கிட்ட நீங்க வைக்கிறீங்க, மக்கள் தூக்கி அடிக்கிறாங்க. இல்ல சார், ஆனா அந்த குற்றச்சாட்டு வைக்க தார்மீகம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு கட்சியில எல்லாருக்கும் சம வாய்ப்பு, அது அதிமுக பாருங்கன்னா அவங்க இல்ல அதாவது அது கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு டெமோக்ராட்டிக் செட்டப் இருக்கு, செயற்குழு இருக்கு. நான் அப்ப கேட்கிறேன், தேனியில 2014 ஓபி ரவீந்திரநாத் நின்னார்ல, அதுக்கு முன்னாடி அங்க சீனியர் யாருமே கிடையாதா? ஏன் ஓபி ரவீந்திரநாத் தேர்வு செய்யப்பட்டார்? 2019 ஜெயவர்தன் தென் சென்னையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்ப அங்க தென் சென்னையில அதுக்கு முன்னாடி சீனியர்ஸ் யாருமே இல்லையா? அப்ப அந்த கட்சியுடைய தலைமைக்கு, அந்த கட்சியுடைய செயற்குழுக்கு, அந்த கட்சியுடைய பொதுக்குழுக்கு யாரை நியமிக்க வேண்டும், யாரை நியமிக்க கூடாது, எந்த இடத்துல வைக்கணும்ன்றது கட்சி நலன் சார்ந்து அந்த உறுப்பினர்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். அதிமுக உட்காந்துட்டு திமுக யார் தலைவர் வரணும்னு பேசுறதுக்கான எந்த பொறுப்பும் கிடையாது. எனக்கு அதிமுக யார் வரணும் நான் சொல்ல முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைவர் விமர்சிக்கிறீங்கல்ல, அதிமுக அடகு வச்சிங்க, நீ விமர்சிக்கிறீங்கல்ல, அது வேற. அது வேற, அதே குற்றச்சாட்டை உங்க மேல வைக்கிறாங்க. அது வேற, இது டோட்டலி ரெண்டுமே வேற. நாங்க ஒரு அடிப்படையில வைக்கிறோம். அப்ப நீங்க அந்த குற்றச்சாட்டு ஒத்துக்கிறீங்களா? ஜெயவர்தனுக்கு கொடுத்தது வாரிசு அரசியல்னு, ஓபி ரவீந்திரநாத்துக்கு கொடுக்கப்பட்டது வாரிசு அரசியல், PH பாண்டியனுடைய மகனுக்கு கொடுத்தது, அது மனோஜ் பாண்டியனுக்கு கொடுத்தது வாரிசு அரசியல். அப்ப இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்ப ராஜ் சத்யன் வாரிசு அரசியலா? இதெல்லாம் எடுப்போமே, எல்லாமே எடுத்து பேசுவோம். அப்ப உங்களுக்கு வந்தா அது ஜனநாயக முறைப்படி கொடுக்கப்படுறது. ஆனா இங்க நாங்க ஒரு பொதுக்குழு, செயற்குழு எல்லாரும் தீர்மானம் செய்து எடுத்து விட்டு வர்றது நீங்க மன்னர் ஆட்சின்னு விமர்சிப்பீங்க. இன்னைக்கு என்னன்னா தலைப்பை கடந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். தலைப்பு நீங்க சொன்னதுன்றது மீட்புல பிரச்சனைகள் என்ன? இன்னைக்கு அறநிலைத்துறை நிதியில இருந்து அவர் பேசுறாரு. அந்த நிதி ஏங்க ஒரு கோயில் உடைய நிதியிலிருந்து எம்ஜிஆர் அவர்கள் பாலிடெக்னிக் காலேஜ் கட்டினாரு. அப்ப இந்த விமர்சனம் இல்ல, அந்த விஷயத்தை அடுத்த ரவுண்ட்ல நம்ம ஃபுல்லா டீடைலா பேசலாம். இந்த மீட்பு பத்தி நம்ம பேசலாம். தொடர்ந்து நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வர திரு இப்ராஹிம். திரு தங்கவரதராஜன் தமிழ்நாட்டை நான் வர திரு கோவிந்தன் ப்ளீஸ். திரு தங்கவரதராஜன், தமிழ்நாட்டை மீட்டு பாஜக கிட்ட கொடுக்கிறது தான் அதிமுகவுடைய திட்டம்ன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். வணக்கம் திரு கார்கே. சார், நிச்சயமாக தமிழக முதல்வர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று பாஜக முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் நோய் நொடி இல்லாம இருக்க வேண்டும் என்பது நாங்க முருகபக்தர்கிட்ட பாஜக பிரார்த்தனை செய்கின்றது. ஆனா ஒரு விஷயத்தை பார்க்கணும். கடந்த 7ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், அதே போல இந்திய தேசிய ஜனநாயகத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர் பிரச்சாரத்தை இணைந்து துவக்கின உடனே பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவருக்கு 100 டிகிரி காய்ச்சல் வந்தது என்று சொன்ன உண்மைதான். இதை திமுக வேணால் மறைக்கலாம். அதனால ஒரு அச்சம் வந்திருக்கின்றது. நண்பர் சொன்னார், நாங்க பாருங்க 8 கோடி மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துலதான் இன்னைக்கு பாஜக அதிமுக அணிஞ்சிருக்கிறோம். அவர் என்ன சொன்னார், 24 நாங்க ஆன்டிமென்ட் இல்ல 24 ஜெயிச்சுன்னு வார்த்தடிக்கிறாரு. நாங்க 2 பேர் தனியா பிரிஞ்சிடணும், அதனால 23% அதிமுக, நாங்க 18% எங்களுடையது, சேர்த்துக்கினா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்க அச்சம். இதுதான் நம்பர் வச்சாலும் இருக்கே சார், அவங்க 44% மேல எல்லாம் இருக்காங்கல்ல சார். இன்னைக்கு சொல்றேன் சார், இன்னும் எங்களுக்கு கூட்டம் இன்னும் வலுப்பெறத பாருங்க. இன்னும் இது சேர்றப்ப இன்னும் மக்கள்கிட்ட சேர்றப்ப என்ன மாதிரியான தாக்கு வரவேற்பு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு விஷயம், நாங்க ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது பாஜக அதிமுக நோக்கம் இல்ல. தமிழக மக்களுடைய குரலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி என்பது
நிச்சயமாக மக்கள் நலனுக்காக தான், அந்த மக்களை காக்க வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம். ஒரு சொன்னார் சகோதரர் வந்து வந்து சரணாகதி ஆகிவிட்டது அதிமுக என்று. அப்ப 99 2001 கூட்டணி வச்சப்ப திமுக சரணாகதி அடைந்ததை ஒத்துக்கொள்றாரா சார்? கால சூழ்நிலைக்கு மேல ஏற்படுதான் அரசியல் கட்சியில. அப்புறம் சொன்னார் நீ இது போல வந்து விமர்சனம் பண்ணவே இல்லையா பாஜகவை திரு அதிமுக? நான் கேட்கிறேங்க, இந்திரா காந்தியை விமர்சிக்க எந்த ஒரு தலைவரும் இந்திரா காந்தியை கலைஞர் விமர்சனத்தில் உண்டா? அதே போல கலைஞர் அவர்களை வைகோ போன்று விமர்சனம் யாராவது விமர்சிக்க முடியுமா? இல்ல மக்கள் எல்லாம் கூட்டணி இருந்தப்ப திமுகவையும் கலைஞரையும் ஸ்டாலின் வசப்பாடி இன்னைக்கு கம்யூனிஸ்ட் விசிகா சொல்ல முடியுமா சார்? இதெல்லாம் அரசியல் களத்துல யதார்த்தம். உங்களுக்கு ஒரு அதுக்கு ஒரு கால அவகாசம் இல்ல சார், அதுக்கு ஒரு கால அவகாசம் இருந்தது இல்ல அடுத்த தேர்தல் அப்படின்னு சமீபத்துல சொல்லிட்டு இப்போ பாஜகவோட சென்டிங்லன்னு கேக்குறாங்க சார். அதெல்லாம் இல்லைங்க, மக்களுடைய எண்ணத்தை நாங்க மதிச்சாங்க. மக்களுடைய எண்ணங்களுக்கு குரலுக்கு மதித்தே ஆக வேண்டிய இடத்துல நாங்க இருக்கிறோம். மக்களுடைய கருத்தை மதிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆக இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் நினைக்கிறாங்க. இன்னைக்கு அவர் சொன்னார் கூட்டணி பலத்தோட இருக்கலாம். கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரியுமா? அரசுடைய நிலைப்பாடு என்ன? போக்குவரத்து தொழிலாளர் நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியில கேட்கிறேன், இதை கேட்கலாம். நீ வேங்கவை எழுந்து ஆரம்பித்து வந்து தமிழகம் முழுவதும் பட்டியல் சமுதாயத்தை எவ்வளவு அநீதி, சட்டம் ஒழுங்கு சந்தி இருக்கிறது, எல்லாத்தையும் பாருங்க சார். நீங்க போடுறது அரசு ஊழியர் ஓட்டலாம் கிடைச்சது, நீ பழைய பென்ஷன் திட்டம் நீங்க வீதியில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குமா நினைச்சு பாருங்க. விவசாயிக்கு எதிரான டெல்டாக்காரன் சொல்லுவார், விவசாயிக்கு எதிரான கட்சி இன்னைக்கு திமுக. பாருங்க, திருவண்ணாமலையில குண்ட சட்டம் போட்டு தமிழக வரலாற்றுல விவசாயி மீது குண்ட சட்டம் போட்ட கட்சி திமுக. ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இருந்திருப்பார் கார்கே, இவர் டெல்டாக்காரன் சொல்றார். இன்னைக்கு எங்க பகுதியில கூட பாருங்க, எங்க பகுதியில கூட இன்னைக்கு நாகை மாவட்டத்தை சார்ந்தவர், என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவர் தான் முதல்வர் அவர்களும். இன்னைக்கு பாருங்க, பூதங்குடியில கட்ட வேண்டிய தடுப்பணையை கொண்டு போய் 4.5 கிலோமீட்டர் உத்தம சுழற்சி கட்டுறாங்க. மக்கள் விவசாயிகள் எதுக்குறாங்க? 10,000 ஏக்கர் அது வந்து இனிமே உப்பு தண்ணி வந்துடும், இனிமே விவசாயம் பண்ண முடியாது. 15,000 விவசாயிகள் வந்து போராடுறாங்க. இந்த அரசாங்கம் டெல்டாக்காரன் சொல்றவரு செவி சாய்க்க மாட்டார். கடந்த அதிமுக ஆட்சியில பூதங்குடியில தான் அந்த தடுப்பணைக்கு திட்டமிட்டது. ஆனா இவர்களுடைய உள்நோக்கத்துக்காக 4.5 கிலோமீட்டர் அந்தாண்டு கொண்டு போய் இல்ல பிரச்சனைகள் இருக்கலாம் சார். ஆனா இல்ல பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படின்ற அளவுக்கு ஒரு விருப்ப மனநிலை இருக்கா? அதிமுக பாஜக அப்படி சொல்லுது அப்படின்றாங்க. இங்க பாருங்க கார்கி, கடந்த தேர்தலே பாருங்க, கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு எங்களுக்கு உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட நீ சொல்லுங்க, கிட்ட ஒரு 20 லட்சம் வித்தியாசம் தான். அதாவது பூத்துக்கு 37 ஓட்டு கூட வாங்கினாங்க, அவ்வளவுதான். இந்த 30 இன்னைக்கு போய் ஒரு பூத்தா கேளுங்க, இன்னைக்கு மக்கள் எந்த அளவுக்கு அதிர்த்து இருக்காங்க. வெறும் பூத்துக்கு 37 ஓட்டு கூட வாங்கிடுச்சு எங்க கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணியோட திமுக. இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க. நீங்க மக்கள் ரொம்ப பாஜக தான் சொல்றாங்க, நாங்கள் வந்து எங்களை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய அவர்கள் நாங்கள் அல்ல, நாங்கள் அதிமுக பாஜகவும். நாங்கள் மக்களுடைய எண்ணங்களை அறிந்து நாங்கள் சொல்றோம், உண்மையை சொல்றோம். இதுதான் விஷயம் தவிர இந்த ஆட்சி மாற்றம் உறுதி திமுக வரலாற்றுல 2வது முறை வந்த வரலாறு கிடையாது. காரணம் என்று கேட்டால் அவர்கள் சொன்ன வாக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அவர் சொன்ன வாக்குறுதி இன்னைக்கு நிறைவேற்றது கிடையாது. அதே போல மக்கள் விரோத ஆட்சி தந்ததுனாலதான் 2வது முறை வரவில்லை. அந்த வரலாறை அவர்கள் பார்க்க நிச்சயமா நடக்காது. கேட்போம் நான் திரு இப்ராஹிம் அவர்கள்ட்ட. பாஜகவோடு சேர்ந்ததால இன்னைக்கு அதிமுக விமர்சிக்கிறீங்க. ஆனா பாஜகவுக்கு எங்களுக்கும் உறவில்லைன்னு சொன்னப்பவும் கள்ள கூட்டணின்னு சொன்னீங்க, சேர்ந்தால் அதே குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அப்போ உங்க நோக்கம் பாஜகவை அதிமுகவையும் வைத்து இந்த தேர்தல் அணுகுவது, பாஜகவோட சேர்த்து வச்சு தேர்தல் அணுகுவது தானே? இல்லை, முழுக்க முழுக்க தவறான கருத்து. என்னன்னா, அது அன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லும்போது கூட பல தொலைக்காட்சி விவாதங்களுக்காக உங்களுடைய தொலைக்காட்சியில் கூட நான் சொல்லியிருக்கேன், இது வந்து கள்ள கூட்டணியில் நேரடியாக டைரக்ட் கூட்டணி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ டைரக்ட் அலையன்ஸ். அவங்க வந்து மறைமுகமாக அண்டர் டேபிள் மீட்டிங் நிறைய நடத்தி இருக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, அமித்ஷா அவர்களை நேரடியாக டெல்லியில சந்திக்கிறாங்க, இங்க ரைடு நடக்குது, அடுத்த நாள் கூட்டணி விவாதம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று 1 மணிக்கெல்லாம் கூட்டணிக்கான அறிவிப்பை வந்து தொலைக்காட்சி வெளியிடுற அளவுக்கு இன்றைக்கு அதிமுக மலிவாக போய்விட்டது என்றுதான் நான் பார்க்க முடியுது. காரணம், இதை வருத்தத்தோடு தெரிவிக்கிறேன். ஏனென்றால் 1990 காலகட்டங்களில் ஜேஎன்இ ஜானி என்று பிரிந்த காலகட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் தெல்ல தெளிவாக அதிமுகவுடன் கூட்டணி சார்ந்திருந்தது. அதே நேரத்தில் இது மாதிரி பிரித்தாலும் சூழ்ச்சிய, ஏன்னா
பாஜகவிற்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு நீதி இருக்கிறது. என்னென்றால் ஒரு குதிரை மேல் ஏறி சவாரி செய்து அந்த குதிரையை வீழ்த்தி மாழ்த்துவது என்பதுதான் பாஜகவுடைய இன்றளவுக்கு இருக்கக்கூடிய அரசியலுடைய யுக்தியாக காணலாம். இத பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் கூட சில காணொலிகளில் பேசியிருக்கிறார். பாருங்க, நாங்கெல்லாம் எந்தெந்த கட்சி கூட எல்லாம் டைரக்டா அலைன்ஸ் வைக்கிறோமோ அந்த கட்சியெல்லாம் இரண்டாம் தர கட்சியாக போய் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு அவரே நேரடியாக வலைதளங்களில் பேசியிருக்கிறாரு. அந்த காணொலி எல்லாம் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிலைமை பாருங்க. இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, டப்பிங் வாய்ஸாக இருந்தவர் இன்றைக்கு நேரடியாக டைரக்ட் குரலா மாறிட்டாருன்னு அவர் ஒரு கருத்தை எடுத்து வச்சாலும் அந்த கருத்துக்கெல்லாம் ஆதாரமாக பல கருத்துக்கள் இருக்கிறதுக்கு பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய பாஜக மாநில செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டை அப்படியே காப்பி பேஸ்ட், தென்னக ரயில்வே இன்று வெளியிட்ட செய்தின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் 6:44 ஒரு ட்வீட் போடுறாரு. 8:28 அதே ட்வீட்டை அப்படியே காப்பி அடிச்சு போடுறாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுக்கோட்டை சார்ந்த இன்னொரு ட்வீட் அண்ணாமலை அவர்கள் போடுறார், அதையும் காப்பி அடிச்சு போறார். இது போன்ற செயலை அன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஒரு செகண்ட் வச்சு நீங்க இது பண்ண முடியுமா? ட்வீட்டை காப்பி பண்ணி போடுறாங்க. அதுதான் ட்வீட்டை காரணம் காட்டலாமான்னு கேள்வி கேட்கறீங்களா? ட்வீட் வந்து நவீனப்படுத்தப்பட்ட அறிக்கையாக பாருங்க. அன்றைய அறிக்கையை இதே பாஜக கொடுத்திருந்தால் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வாசித்திருப்பாரா? இதுதான் கேள்வி. அப்ப சரிங்க, நீங்க அப்படி கூட வச்சுக்கோங்க. ஈடிச்சாங்க காப்பின்ற மினில இருக்கு, காப்பி பேஸ்ட் பழனிசாமியால ஆயிட்டார் இப்ப இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள். ஏங்க ஒரு ட்வீட் போடுறாங்க, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லைன்னா அந்த பிரச்சனை என்னன்றது சரி பார்த்து அவருடைய கருத்தை பதிவிடு செய்யணும். அது என்ன அண்ணாமலை போட்டா அதை ட்வீட் அப்படியே எடுத்து போடுறது? அவர் பாஜகவில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர் போடக்கூடிய எல்லா அறிக்கையிலுமே இவருடைய அறிக்கையா தெல்ல தெளிவா எடப்பாடி அவர்கள் விடுகிறார் என்றால் அவர் தெல்ல தெளிவாக RSS சங் பரிவார் அமைப்புகளுடன் கைகோர்த்து தெல்ல தெளிவாக திமுக அரசை அகற்ற எந்த எல்லைக்கு வேணா போவோம் அப்படின்றாங்கல்ல, அது ஒரு தியாகமா இதே பழனிசாமி அவர்கள் தான் சொல்றாரு. அதே பழனிசாமி இதே வாயில ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், சிறுபான்மை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் தூக்கி கப்பல தூக்கி இதுல போட்டு குப்பத்தூர்ல போட்டீங்களா? அப்ப உங்களுக்கு சிறுபான்மை மக்கள் மீது அக்கறை இல்லைன்றதான அர்த்தம். இதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் காங்கிரஸ் கட்சி கூட்டணியின் அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெல்ல தெளிவாக நேற்று திருச்சியில ஒரு அறிக்கை கொடுக்கிறார். ஜமால் முகமது காலேஜில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடுக்கு ஏற்பட்டாலும் அதில் முழு குரலாக எங்கள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசும் இருக்குன்ற பகிரங்கமாக சவால் விடுறாருல, அது மாதிரி எடப்பாடி அவர்களால சொல்ல முடியுமா? சரிங்க, நீங்க இவ்வளவு பேசுறீங்க. அறநிலைத்துறை சார்பாக இன்றைக்கு வந்து கட்டடம் கட்டப்பட்டது. அது விதி 66-31 விதியின் கீழே அறநிலைத்துறைக்கு சார்பாக கிட்டத்தட்ட இன்றளவு தமிழ்நாட்டில் 43 காலேஜ் இருக்கு. அதுல 35,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். நீங்க தான் சொல்றீங்களே இந்து மக்களின் பாதுகாவலர். அப்ப படிக்கிற மக்கள் எல்லாம் இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் 35,000 இந்து மாணவர்கள் இல்லையா? அவர்களுடைய பாதுகாப்பு நீங்க தான் உறுதி செய்யணும். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அருள்மிகு பள்ளியாண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் 2017 போய் ஓபன் பண்ணி வச்சுட்டு வந்தாரு. அன்றைக்கே அறநிலைத்துறையுடைய நிதியை எடுக்கிறோன்ற அந்த அடிப்படை கூற்று இல்லையா? இதை மறுதலித்து பேச முடியுமா? 1983 எம்ஜிஆர் அவர்கள் எடுத்து வைத்தார்ல. அப்போ 1983 எம்ஜிஆர் அவர்கள் கட்டப்பட்ட அதே அருள்மிகு பழனியாண்டவர் காலேஜ் தான் இன்றைக்கு ஒரே ஒருங்கிணைந்த கல்லூரியாக நீங்க துவக்கி வைக்கிறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுடைய மூத்த தலைவர்கள் எதெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் மறுதலித்து போகிறார் எடப்பாடி பழனிசாமி. காரணம் பாஜகவிற்கு விலை போகிவிட்டார், தமிழ்நாட்டு மக்களை மறந்து விட்டார். இதுதான் உண்மை. கேப்போம் பாஜக கூட சொல்லாத விஷயத்த அறநிலையத்துறை நிதியிலிருந்து கல்லூரி கட்டிடங்கள் கட்டலாமா அப்படின்னு இபிஎஸ் கேட்கிறாரு. இதுதான் பாஜகவுடைய ஒரிஜினல் குரலாக அவர் ஒழிப்பதனுடைய சாட்சி அப்படின்றாங்க. கார்கே, நான் முதல் சுற்றிலேயே கொஞ்சம் கேட்ட டைம் உங்கள்கிட்ட மரியாதைக்குரிய ஹஃபீஸ் அவர்கள் பேசும்போது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது. அதாவது ஜனநாயகத்துக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்ததை நான் கேட்டு மலைச்சு போயிட்டேன். கட்சியோட செயற்குழு பொதுக்குழு கூடி வந்து அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரனுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுப்பது பேர் தலைவர் பதவி அதிகார குவியல கொடுக்கறது பேரு ஜனநாயகம்னாரு. பார்த்தேன் நான். பரவாயில்ல, ஆனா அடுத்தடுத்து அப்படியே தான் வரும். அந்த SSA ஃபண்ட்ஸ் இல்ல அடுத்தது வருங்கிற
அப்பா மகன் பேரன் வரைக்கும் கொடுத்தாச்சு, அடுத்தது கொள்ளு பேரன் கொடுக்க வேண்டியது அதுதான் அடுத்தது வரும். அது அதை கேட்டவுடனே பரவாயில்ல ஜோசியக்கு போய் நீங்கள் என்ன தனிநபர் விமர்சனம் வைக்கிறது உங்களோட உரிமை வச்சுங்க, இதனால நான் இன்னும் பெருசாக கொந்தளிச்சு உங்கள் மேலே பேச போகிறல, தனிநபர் விமர்சனம் வைக்க போகிறதில்ல, கருத்தியல் ரீதியாக தான் நான் எதிர்கொள்வேன். அவதூறு கிளப்பிட்டு இருக்காருங்க, இல்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்காரு. இதை நீங்க அனுமதி அவர் வரலாம் அப்படின்னு அவரோட சொல்றாரு. ஜல்லிக்கட்டுல கலெக்டர் எந்திரிக்க விட்டுட்டு கொள்ளு பேரனுக்கு சீட்டு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? பதவிக்கு எங்க சார்? இல்ல சார், நீ பதவிக்கு எங்க வந்தாங்க? அதனால வரும், அது வருங்கிற சார் நானு விஷயம் பேரன் வரைக்கும் வந்தது, அடுத்தது வருங்கிறேன் நான். அடுத்தது இன்னொன்று கவர்னன்ஸ் இஷ்யூ இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபண்டு கேட்டோம் ஃபண்டு வரல, இதை கேட்டோம் அது வரலன்னு, இது வந்து இயலாமையின் வெளிப்பாடு. இது எல்லா ஆட்சி காலத்திலும் இந்த கவர்னன்ஸ் இஷ்யூன்னு இருக்கும் பொழுதே அதை ஒரு ஆளுமை திறனோட நம்ம எப்படி கையாளுறோங்கிறது தான் முக்கியம். 7.5% உள்ஒதுக்கீடு கவர்னர் கையெழுத்து போடாத போது எடப்பாடி அது அறிவிப்பாக கொடுத்தாரு ஜியோவா, அது ஆளுமை திறன். அந்த மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னா இப்படி அவதூறு தான் பேச முடியும். நீங்க ஏன் பேசல, நீங்க ஏன் பேசல, உங்க இயலாமைக்கு நாங்க ஏன் பேசணும்? அதான் மக்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க கொடுத்த 525 வாக்குறுதியும் போய் அதை களத்தில் எதிரொலிக்க முடியல, அது உங்களோட இயலாமை. இது வரைக்கும் தமிழக உரிமை வாழ்க்கை வாழ்வாதாரம் மீட்டுட்டு வருவோன்னு சொன்னீங்க, எதுவுமே பண்ணல. உங்களுடைய கூட்டணி கூடாய் நட்பு கேடாய் முடியுங்கிற வரலாறு இருக்கு. ஆனால் ஒரு ஒப்பீட்டளவில் நான் ஒன்று சொல்றேன், கச்சத்தீவு தாரவாத்தை கொடுக்கும்போது நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருந்தீங்க. தஞ்சை மண்டலத்தில் வந்து சுடுகாடா மாத்திரக்கு வந்து மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கொடுக்கும்பொழுது நீங்கள் காங்கிரஸோட கூட்டணியில் தான் இருந்தீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாக்கே நீட் அறிமுகப்படுத்துறதுக்கு முதல் வேலையை பார்த்தது நீங்க தான். 2010 காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது தான். ஜல்லிக்கட்டு தடை காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும் பொழுதுதான். மார்க்கண்டேய நதிக்கு தடுப்பணை கட்டுறதுக்கு 340 ஏக்கர் கர்நாடக அரசு கையகப்படுத்தும் போது காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது கை கட்டி வேடிக்கை தான் பார்த்தீங்க. எல்லாத்துக்கும் மேலா இலங்கையில 1.5 லட்சம் தொப்புள் கொடி உறவுகளை கொள்ள ராணுவ தடவாளம் அனுப்பும்போது கூட்டணியில் தான் இருந்தீங்க. அப்போ நீங்க எப்பெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் பங்குல இருந்திருக்கீங்களோ தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகம் தான் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் அதே காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கும்போது 69% விழுக்காடு கொண்டு வந்து சமூக நீதி காத்தோம். இங்கே எந்த கட்சியோட கூட்டணியில் இருந்தாலும் நாங்கள் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 11 மருத்துவக் கல்லூரியாகட்டும், பாதுகாப்பு வேளாண் மண்டலமாகட்டும், நீங்கள் என்னெல்லாம் திட்டங்கள் சொல்கிறீங்களோ, காவேரி மீட்டு 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி சாதிச்சது எடப்பாடியார் அம்மா. அதுக்கு வரலாறு இருக்குது. இந்த வரலாற்றை மறந்துட்டு கடைசியில் எங்கெல்லாமோ சுத்தி சொல்றதுக்கு ஒண்ணு உதய் மின் திட்டத்தில் கையெழுத்த போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை சிக்க வச்சிட்டீங்க. வேலை நடக்குது இப்போ. உதய் மின் திட்டத்தில் கையெழுத்த போட்டு தமிழ்நாட்டை சிக்க வச்சிட்டீங்க, அதனாலதான் மின் கட்டண உயர்வுன்றாங்களே. அதுக்கு நான் ஒரு அடிப்படை அதுக்கு அடிப்படை ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த உதய் மின் திட்டத்தை கையெழுத்து போட்டதுனால தான் வருஷம் விலையேற்றணும்னு கூசாம போய் சொல்றாங்களே. ஆனா அதே உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு எடப்பாடியார் மின்சார கட்டணத்தில் ஏத்தல. அப்ப இவங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். டிஸ்காம் கம்பெனிஸ் சந்திக்கக்கூடிய நஷ்டத்தை வந்து தமிழகத்தோட பட்ஜெட்ல ஏத்தாதீங்க, மக்கள் நல திட்டங்களுக்கு என்னால கடன் வாங்க முடியாதுங்கிறது விலக்கு வேணும்னாரு. இதைத்தானே உங்க உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பாராட்டி சொன்னாரு. நீங்க வந்து இப்ப மாத்தி தவறா பேசுறீங்க. அது கையெழுத்து போட்டதுனால தான் மின்சார கட்டணம் ஏத்தாங்களா? அப்பயே எடப்பாடி ஏன் ஏத்தல? அப்ப ஆளுமை எங்க இருக்கு? இதான பதில். இன்னொரு மரியாதைக்குரிய நண்பர் சொன்னாரு சிறுபான்மையினருக்கு எதிராக அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் வந்து திருச்சி மாநாட்டில் பேசுறாரு. எடப்பாடியார் சட்டமன்றத்திலேயே சொன்னார், குடியுரிமை திருத்த சட்டத்தில் ஒரு இஸ்லாமியருக்கும் குடியுரிமை பறிபோகாது என்கிற உத்தரவாதம் அவ்வாறு ஒன்று நடந்தால் முதல்ல களத்தில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் நான் இருப்பேன் சட்டமன்றத்திலே சொன்னார். இது வரைக்கும் நிரூபிக்க முடிஞ்சா? நம்ம இஸ்லாமிய சகோதரர் யாரோ ஒருத்தர் குடியுரிமை போச்சு தமிழ்நாட்டில் வரலாறு இருக்கா? இம்ப்ளிமெண்டே ஆகல. மொழி இனம் ஜாதியை பார்த்து நாங்க இனிமே அறநிலைத்துறை எப்படி திரிக்கிறீங்க பாருங்க. சத்யன் சார் ஒரே ஒரு குறுக்கீடு. சத்யன் முடிச்சுங்க, அறநிலைத்துறைக்கு வந்துருங்க ப்ளீஸ். இந்த அறநிலையத்துறைக்கு ஒன்னே ஒன்று சார், 1.25 லட்சம் கோடி கடன், 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க என்ன? அதுக்கப்புறம் சொத்து வரி, மின்சார கட்டணம், எல்லா வரி, குப்பைக்கு கூட வரியை போட்டு நீங்கள் வரி ஏற்றினது மூலமாக கிடைச்ச வருமானம் மட்டுமே 1,18,00,000 1,18,00,000 கோடி வருவாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக பக்தர்கள் காணியாக கொடுத்த தங்கத்தை போய் உருக்கி வச்சு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணி 18 கோடியை எடுக்கிறீங்க. எல்லாத்துக்கும் போக உயர்கல்வித்துறைக்குன்னே உங்களுக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும்ல. இதெல்லாம் பணம் இல்லை, இவ்வளோ பணம் இல்லை. 4 லட்சம் கோடி கடன் வாங்கின பணம் பத்தலை, நீங்கள் எப்பெல்லாம் டேக்ஸ் ஏற்றி வந்த வருமானம் பத்தலை, தங்கத்தை கொண்டு போய் அடமானம் பண்ணி வச்சு அதில் வந்த காசு பத்தாமல் வந்து கோயில் நிதியிலேருந்து எடுக்கிறோன்னு சொல்றது வந்து ஏற்புடையதாக இருக்குமோ? இதைத்தான் கேட்குறாரு. இல்லை அடிப்படை இல்லை சார், அதுக்கு முன்னுதாரணம் இபிஎஸ் காலத்திலே இருந்திருக்குன்றாங்க சார்.
கஜானா எப்போ காலியாக இருக்கோ அப்போ நம்ம எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. சார், சுதந்திரத்துலேருந்து இது வரைக்குமே தமிழ்நாட்டோட கடன் வந்து 5,18,18 தான் சார். இவங்க ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் 4 லட்சம் கூட எக்ஸ்ட்ரா கடன் வாங்கியிருக்காங்க சார். 75 ஆண்டுகளாக தமிழ்நாடு வாங்கிய கடனை வெறும் 4 ஆண்டுகள் வாங்கி சாதனை பண்ணியிருக்காங்க. ஆனா அப்பவும் நிதி பத்தல, கோயில் உண்டியல் தான் காசு எடுத்து கல்லூரி கட்டுவேன் அப்படின்னா அந்த நிதி நிர்வாகத்தை தானே கேள்வி கேட்கிறாரு. எங்கேயோ கல்லூரி கட்ட வேண்டாம்னு சொல்றாரு. கல்லூரி கட்டி தவறுன்னு சொல்றாரா? அதை சொல்லலையே. நீங்க அந்த நிதி மேலாண்மை தானே கேள்வி கேட்கிறாரு. அப்ப உங்களோட நடவடிக்கை நிதி மேலாண்மை சரியா இல்லைங்கிறனால அந்த நடவடிக்கை தானே தப்புன்னு சொல்றாரு. அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்ல. அதுக்கு வந்து உடனே RSS மாதிரி பேசுறாங்க, பாஜக மாதிரி பேசுறாங்க, இது மாதிரி பேசுறாங்க. பதில் வந்து சொல்லணும்ல. இல்ல சார், பாஜக கேட்ட கேள்வி, RSS கேட்ட கேள்வி 4 லட்சம். அந்த குரலை இன்னைக்கு EPS பேசுறான்னு சார் குற்றச்சாட்டு. ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும் அடிப்படை ஹெச் ராஜா என்ன சொன்னாரோ இன்னைக்கு EPS சொல்றாரு. முடிச்சு சேச்சல் இல்ல 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 இல்ல. பாஜகவினுடைய ஒரே கேள்வி, அரசுக்கு அறநிலைத்துறை கோவில்ல என்ன வேலை? அரசே அறநிலைத்துறையிலிருந்து வெளியேறுந்து அவங்க சொல்றாங்க. எடப்பாடியார் அதை சொல்லவே இல்லையே. அறநிலைத்துறை வந்து தனியா இருக்கணும், அரசு வெளியேறணும் எங்கேயோ சொன்னாரா? அப்படி சொன்னா நீங்க சொல்லலாம். அவர் என்ன கேட்டாரு? நிதி மேலாண்மையை கேட்கிறாரு, நிதி நிர்வாகத்தை கேள்வி கேட்கிறாரு. அது எப்படி கேட்க கூடாதுன்னு சொல்ல முடியும்? இது எப்படி வந்து பாஜக குரலாம்? இன்னொன்னு, கூட்டணி வந்து கொள்கையின் அடிப்படையில் கிடையாது. இங்க எவ்வளவு முயற்சி பண்றாங்க. இது கொள்கையில் ஒன்றாக இருக்கக்கூடிய கூட்டணி எதுக்கு முயற்சி பண்றாங்க? இவ்வளவு முயற்சி பண்றாங்க. பதில் இல்லைன்னா எதுக்கு இப்படி சமாளிக்கணும்? எதுக்கு இப்படி அவதூறு பேசணும்? திருச்சி சொல்றீங்க, சொல்லாதத. அதாவது வீடியோ பார்த்தா தெரியும், நான் அதை பேசினா தப்பாயிடும், அதனால நான் பேசல. பணத்தை பார்த்தா அப்படியே உங்களுக்கு கண்ணு ஒரு மாதிரி உறுத்துது. அப்ப இதெல்லாம் என்ன வார்த்தை? அதாவது நிதி மேலாண்மையை பத்தி நீங்க விவாதம் வைங்க, நான் வைக்கிறேன். அதாவது இப்ப தந்தி டிவிக்கு ஒரு குறிப்பிட்ட கடன் இருக்கும், ஆனா அதுக்கான ரெவென்யூ அதுக்கு ஈக்குவலா இருக்கா? ஒரு சட்டம் இருக்கு. நீங்க நாங்க நினைச்ச மாதிரி கடன் வாங்கிட முடியாது. இருங்க, கடன் வாங்காம யாரும் சார், அது பொது தன்மை. ஆமா, அரசு கடன் வாங்குது, அதை விட்டுருங்க. அதாவது அவரும் ஒரு ஃபினான்ஸ் படிச்சவர் தான், அவருக்கு தெரியும் GDP to debt ratio, நாட்டுடைய வளர்ச்சிக்கும் கடனுக்கும் என்ன அளவு இருக்கு அப்படின்றப்ப தமிழ்நாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்போ கடன் வாங்குறதுனால பொருளாதாரம் அதிகரித்திருக்கிறது, வளர்ச்சி வந்திருக்கிறது, அடித்தட்டு மக்கள் வளர்ந்துருக்கிறார்கள், தொழில் நிறுவனம் வளர்ந்துருக்கு. அப்படின்ற காரணத்தினால தான் கடன் வாங்குறோம். கடன் வாங்காமல் நாங்கள் இப்போ கடன் வாங்கி வளர்ச்சி இல்லைன்னா ஏற்றுக்கலாம். கடன் வாங்குறோம், தமிழ்நாடு வளருது. இப்போ கடன் தான் பிரச்சனை அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டிக்கணும். மோடி வந்து 100 லட்சம் கோடி, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு 2014 வரை 40 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவுடைய கடன் இன்னைக்கு 180 லட்சம் கோடியாக வாங்கியிருக்கார் மோடி. அப்படின்னா அது தவறான நிர்வாகமா? நீங்க கண்டிப்பீங்களா மோடியை? ஆனா அங்க வரும்போது நிர்வாகம் சார்ந்தா போயிடும். ஆனா திமுக மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால நாங்க கடன் வாங்கி மக்களுக்கு பல நன்மைகளை செய்து பல தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்து இங்க வளர்ச்சியை கொண்டு வந்தாலும் உங்களுக்கு பொறுக்கல. நாங்க வந்து ஏதோ அறநிலைத்துறை பணத்தை எடுத்து தான் ஒரே ஒரு கல்லூரியை கட்டின மாதிரி இங்க ஒரு நரேட்டிவை செட் பண்றீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து 41 கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கின்றோம். அது அறநிலைத்துறையுடைய பணத்துல இருந்தா எடுத்தோம். இங்க ஒரு பணம் இருக்குது அறநிலைத்துறையில. நீங்க செஞ்சதை நாங்க செஞ்சா கேள்வி, உங்களுக்கு சரியான நிதி மேலாண்மை தெரிஞ்சதா இந்த பணத்தை கை வச்சிருக்க மாட்டீங்க இல்லைங்க. அப்ப எடப்பாடி பண்ணது நிதி மேலாண்மை தெரியாமலா? அப்ப பணம் இல்லாம திவாலாயிடுச்சா எம்ஜிஆர் அரசாங்கம்? பாலிடெக்னிக்கை வந்து அறநிலைத்துறையில இருந்து பணம் எடுத்தார்ல, அவர் சொன்னதுதான். நிதியே இல்லாதப்ப அப்படி எடுக்கலாம் அப்படின்னா அப்ப எம்ஜிஆர் எடுத்தப்ப நிதி இல்லாம இருந்துச்சா? 2017 எடப்பாடி பழனிசாமி அந்த பழனி கோயிலுடைய கல்லூரியை கட்டும் போது நிதி இல்லாம போயிடுச்சா? நீங்க வரும்போது மாத்தி மாத்தி பேசுறீங்க சார். பாஜகவோட ஒரு கூட்டணி வச்சா ஒரு வருஷனை பேசுவீங்க, பாஜகவுடைய கூட்டணியில இருந்து வெளியே வந்தா வேற ஒரு வருஷனை பேசுவீங்க. அது தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க மேலாண்மையை பத்தி எல்லாம் எங்களுக்கு வகுப்பு எடுக்காதீங்க. உரிமையை மீட்டாராம் காவேரி. ஏங்க, வாரியம் தமிழ்நாடு மக்கள் கேட்டது வாரியம். நீங்க ஆணையத்தை வாங்கிட்டு இன்னும் வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு தானே போய்கிட்டு இருக்கோம். ஆணையத்தை அமைச்சு என்ன செய்ய முடிஞ்சது? சுதந்திரமா தண்ணியை திறக்க முடியுதா? முடியலையே. இல்ல, அதிகாரம் ஒண்ணு கிடையாது. வாரியத்திற்கு நீதிமன்றத்துக்கான போர்டு ஹேஸ் தி ஜுடிஷியல் பவர். கமிஷனுக்கு பரிந்துரை மட்டும் தான் செய்ய முடியும். இதை வாங்கிட்டு வந்துட்டு நாங்க சாதிச்சிட்டோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய உரிமைகளை குழி தோண்டி புதைச்சிங்க காவிரி விவகாரத்துல. நாங்க இன்னும் அந்த ஸ்டாண்ட்ல தான் திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பதான் இதெல்லாம் நடந்துச்சு. நான் வரேங்க. நாங்க கேட்டது வாரியம், நீங்கள் கொடுத்தது ஆணையம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆணையத்துடைய பவர் என்ன, வாரியத்துடைய பவர் என்னன்னு சாமானியர்களுக்கும் தெரியும். நீங்க ஆணையத்தை வாங்கிட்டு வந்துட்டு அதை நாங்க எங்களுடைய சாதனை நீங்க சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அவர் தங்கவரதராஜன் போய் விவசாயிகள் மீது குண்டர் சண்டம். ஏங்க, போராடிய விவசாயிகள் மீது உங்களுடைய உள்துறை இணை அமைச்சருடைய மகள் வேன் ஏத்தி கொண்டாருங்க 4 பேரை.
அவரை எந்த வேகத்துல நீங்க அவரை கைது பண்ணீங்க? அப்ப உங்கள் முதுகில் இவ்வளவு அழகு வச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் வரேன். விலையேற்றத்தை பத்தி எல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்னாரு, பணவீக்கம்னு. அதாவது நம்ம ஏதாவது ஒண்ணு பேசினா ஒரு டேட்டா இருக்கணும், ஒரு உலகளாவிய அளவுல ஒப்புக்கொண்ட ஒரு அடிப்படையில சொல்லணும். நீங்க இங்க பணவீக்கம் இருக்குன்றீங்க. நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் வெளியிடக்கூடிய டேட்டால பணவீக்கத்தில் தமிழ்நாடும் கேரளாவும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, இங்க பெரிய பணவீக்கம் இல்லைன்றீங்க. அப்ப நீங்க ஏன் பொய் சொல்றீங்க? நீங்க பொய் சொல்றீங்களா இல்ல பாஜக பொய் சொல்லுதா? அடுத்தது சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. என்சிஆர்பி டேட்டா எடுத்தா அதிமுக உடைய உங்களுடைய ஆட்சியை விட சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அப்ப நீங்க நரேட்டிவ் பில்ட் பண்றதுக்காக நீங்க 2 பேர் சேர்ந்து வேற வேஷத்தை போட்டு மக்களை திசை மாற்றக்கூடிய வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு டிபேட் நீங்க நேர்மையா ஒரு பதில் சொல்வார். சத்யன், நீங்க பேசுறப்ப அமைதியா இருந்த, நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குறுக்கீடு கூட நான் இல்ல, ஏன்னா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் பேசுறேன், அத பதில் இல்லனா இப்படி பதற்றமாய் நடுவுல வரது இதெல்லாம் நடக்கும். இல்ல அமைதியா இருக்கணும். உங்களுடைய வாதத்துக்கு எங்களுக்கு பதற்றம் இல்ல. சின்னவரை பத்தி பேசிட்டு இருந்தாரு. நாங்க இது யார் சார்? இந்த படத்துல இருக்கிற மிதுன் யார் சார்? மிதுன் யார் சார்? இவருக்கும் இந்த எடப்பாடி பழனிசாமி இருங்க, அவர் பேசுனதுனால நான் பேசுறேன். நீ சம்பந்தமே இல்லாம கொள்ளு பேருன்னு இழுத்தார்ல, மிதுன் யார் சார்? போட்டோ ஜூம் பண்ணுங்க சார். இவர் ஏன் சார் இந்த சாவியை வாங்குறாரு? இவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அதிமுகவுக்கும் இவர் ஏதோ பொறுப்புல இருக்காரா? பிரச்சாரத்தை மேலாண்மை பண்ற இடத்துல இருக்காரா? சாவி எங்க இவர் கையில குடுக்குறீங்க? வண்டி சாவி வாங்குறது என்ன சார்? வண்டி சாவி யாரு கட்சியில பதவி வாங்குனதா சார் கேட்கணும். ஐயா, அது கட்சி வண்டிங்க. கட்சி வண்டி எதுக்குங்க? ஏன் வேற யாருமே இல்லையா அவர் சாவி வாங்குறதுக்கு? மிதுன் தான் வாங்கணுமா? அப்ப இது வாரிசு அரசியல் கணக்குல வராதா? ஏங்க ரிமோட் கண்ட்ரோலா செயல்பட்டு இருக்காரு. நாங்களாவது நேரடியா செயற்குழுல வரோம், பொதுக்குழுல வரோம், மக்கள் கூட்டணிக்கு போறோம், தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க இதெல்லாம் பதில் சொல்லுங்க. இதெல்லாம் பதில் சொல்லுங்க. வேற யார்? ஏன் சத்யனுக்கு தகுதி இல்லையா அந்த சாவி வாங்குறதுக்கு? இவ்வளவு நாளா டிவில கட்சியில கத்திக்கிட்டு ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இல்லாத தகுதி மிதுனுக்கு வருது. மிதுன் போய் இந்த வண்டியை சாவி கொடுத்து வாங்குறாரு. என்ன விமர்சனம்ன்றதான கேள்வி. சத்யன் கார்கே, கொஞ்சம் வரலாறு படிக்கட்டும் கார்கே. பக்தவச்சலம் திருத்தணியில காலேஜ் எந்த கட்டமைப்பில் ஆரம்பிச்சாரு, எங்கிருந்து திருத்தணிக்குள்ள நிதி எடுக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி வந்தது, அதன் தொடர்ச்சியாக பொன்முளச்செம்மல் எடுத்து கஜானா காலிங்கிற வரலாறு தெரிஞ்சுக்கிடும். இன்னொன்னு, 59 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 6 சட்டக்கல்லூரி, 11 மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகங்கள்னு அளித்த எடப்பாடியார் கஜானாலேருந்து 1 ரூபா எடுக்கல. கோயில் உண்டியல் காசு 1 ரூபா எடுக்கல. அதுதான் ஆளுமை கார்த்திக். அதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அப்போ நீங்க எல்லாருடைய ஆட்சியில இருக்கு நம்பர்ஸ் இருக்கு சார். யாருடைய ஆட்சியில வந்திருக்கீங்க? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்போ கம்பாரிசன் அப்படிதான் நாங்க பண்ண முடியும் கார்கே. இதே மாதிரி ஒரு சம்பவம், இதே மாதிரி ஒரு செயல்பாடு ஆட்சி காலத்தில் நடக்கும்பொழுது எவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு தானே கேட்க முடியும் நாம. காவேரிக்கு என்ன பண்ணான்னு வாய் கூசாம கேட்கிறாரு. பிரதர், அரசியல் இதழ் கூட வெளியில பிரதர், நீங்க 2008 வந்தத காங்கிரஸ் அவ்வளவு பயந்துட்டு இருந்தீங்க. இப்ப மேகதாதுக்கு எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க? பிரதர், மேகதாதுக்கு எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தீங்க நீங்க? முக ஸ்டாலின் எவ்வளவு கண்டன அறிக்கை கொடுத்தாரு மேகதாதுக்கு? சுருக்கமா சார், வாய் மூடி மௌனியா தானே இருக்கீங்க இது வரைக்கும். கர்நாடகா பட்ஜெட்டை ஒதுக்கியாச்சு, அணை கட்ட போறாங்க, இடம் பார்த்தாச்சுன்னு எல்லாம் சொல்லியாச்சு, அமைதியா தானே இருக்கீங்க. மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கலாம், சஞ்சய் மண்டலத்துக்கு மிக அற்புதமான திட்டம், ஆனா ஆய்வுக்கு தான் கொடுத்தேன்னு சொல்லி பேக் அடிச்சது யாரு? நீங்க தமிழக உரிமை மீட்டோன்னு ஒரு லிஸ்ட் ஒன்னு கொடுங்களேன் பாக்கலாம். இப்போ பேசுவோம். நீங்க சொல்ற மாதிரி என்ன 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 உரிமை மீட்னீங்க? கச்சத்தீவு ஒரே ஒரு பாயிண்ட், தனிநபர் விமர்சனம் வேண்டாம், எனக்கு பேச தெரியும். ஒரே நிமிஷம் தரவு தான் கேக்குறேன். பேசிட்டு போய் நிம்மதி அடையிட்டோம். கேள்வி கூட நேர்மையா நேரடியா இளைஞரின் செயலாளர் டிஃபெண்ட் பண்ண மாதிரி இதை டிஃபெண்ட் முடிச்சிட்டோம். நான் தரவுகள் தான் கேட்கிறேன். தனிநபர் விமர்சனத்துக்கு இது வரைக்கும் போல பேச முடியாதுன்னு இல்ல, நாகரிகம் கருதி பொதுமக்கள் நீங்க சொன்ன மாதிரி உரிமையை மீட்டோம்னா ஒரு தரவு சொல்லுங்க. தமிழக உரிமை நாங்க பாருங்க இதை மீட்டிருக்கோம், ஒரு தரவு கொடுங்கன்னு தான் கேக்குறேன். சரி, ஓகே, கேப்போம். எத்தனை சொல்லுங்க, ஒரு தரவு சொல்லுங்க பார்க்கலாம். கேப்போம். யார் முல்லை பெரியாறு, காவேரி, ஜல்லிக்கட்டு, பாஜகவின் குரலாக மாறிவிட்டார் இபிஎஸ். அதனால தான் கோவில் நிதி எதுக்கு எடுக்கிறீங்கன்னு கேக்குறாரு அப்படின்றாங்க. கார்கே, திமுக நண்பர், காங்கிரஸ் நண்பர்கள் நிறைய குற்றச்சாட்டு வச்சுக்கோ, அந்த குற்றச்சாட்டு தான் பதில் சொல்லப்பாரு. அதாவதுங்க, இப்ப என்ன சொல்றாரு, ஹெச்ஆர்என்சில கல்லூரி கட்டுறது ஹெச் ராஜா குரல், ஆர்எஸ்எஸ் குரல் என்று திமுக நண்பர் சொல்றார். நான் கேட்கின்றேன், அதாவது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்,
உங்களுக்கு வந்து இந்து பக்தர் கொடுக்கிற அந்த காணிக்கையில உள்ள அதுதான் உங்களுக்கு கிடைச்சதா? இந்துக்களுடைய இதுதான் உங்களுக்கு இழிச்சவாய்த்தனமா? நான் கேட்கிறேன் உங்களுக்கு தைரியம் கல்லூரி இல்ல சார், கல்லூரிகளுக்கு கட்டணம் ஏற்கனவே இருக்குது சார். திமுக அரசு இப்ப பண்ண மாதிரி சொல்றீங்க? இல்லங்க, அதாவது ஏன் அப்படி பார்த்த ஒண்ணு கேட்கலாமே. இப்ப தேவாலயத்துக்கோ மசூதிகளுக்கோ மானியம் கொடுக்குறீங்களே, அந்த மானியத்தை எடுத்து அதே மானியத்துல இருந்து எடுத்து உங்களுக்கு வேற கல்லூரி கட்டத்துக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதான்னு கேட்கிறேன். அதுதான் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லுங்க திமுக சார். இருங்க சார், அந்த மானியத்தில இருந்து நான் இந்த மசூதி இதுக்கு கொடுக்குற மானியத்தில இருந்து நீ பாருங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. அதனால நீங்க வந்து ஒட்டுமொத்தமா கடந்துட்டு போக கூடாது. நீங்க உங்க நோக்கம் 44,000 கோயில்களை நீங்க வந்து பராமரிக்கணும், அது குடமுழுக்கு நடத்தணும், அதே போல 4 லட்சம் ஏக்கர் நீங்க வந்து பாதுகாக்கணும். இப்போ 1 லட்சம் ஏக்கர் காணாப்பட்டிருக்கீங்க. அதனால உங்க கையில கொடுத்துட்டு இந்துக்கள் படுற பாடு இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு ஒரு நாள் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஒண்ணு. அப்புறம் சொன்னார் நண்பரு வந்து சிறுபான்மைக்கு எதிரானது. சார், இன்னைக்கு முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்து 10 கோடி இஸ்லாமிய பெண்களுக்கு சமய உரிமை வழங்கியிருக்கவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து ஒரு சகோதர ஸ்தானத்திலிருந்து பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு உரிமை என்பது, ஒரு மனித நேயம் என்பது தெரியும். அப்புறம் நண்பர் திமுக நண்பர் சொன்னார் ஹபீஸ், அது மாதிரி பாஜக வந்து நாங்க யூபிஏ திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறப்ப நாம 40 லட்சம் கோடி கடன் வாங்கணும், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 150 லட்சம் கோடி. சார், 2 விஷயம். அன்னைக்கு எத்தனை ஏர்போர்ட்? 40. இன்னைக்கு 150க்கு மேற்பட்ட ஏர்போர்ட். அன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 1 மடங்குன்னு சொன்னா இன்னைக்கு 8 மடங்கு. எல்லாமே கட்டுமானம், அதாவது தமிழ்நாடு அரசுக்கும் நல்ல கேள்விக்கு பதில் சொல்ல வர. நல்ல கேள்விதான் கேட்டீங்க. நான் சொல்ல வந்த ஏற்கனவே பதில் நான் வச்சிருந்தேன், நீ கேக்குறீங்க. பாருங்க, யூபி அரசாங்கத்துல இந்த 40 லட்சம் கடன் சொன்னால் அதுல அவங்க கடன் வந்து 50% மட்டும்தான் கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயன்படுத்துறாங்க. ஆனா பாஜக வாங்கின கடன்ல 92 விழுக்காடு நாங்க மூலதன கேபிட்டல் எக்ஸ்பென்சர் தான் கொடுக்கிறோம். இப்ப நான் கேட்கிறேன், இந்த 70 வருஷம் வரலாற்றுல வாங்கின கடன் தமிழ்நாடு வந்து 4 லட்சம் 5 லட்சம் கோடி. இப்ப டபுள் ஆயிருக்குது. இந்த 5 லட்சம் கோடி கடன் வாங்கி நீங்க எவ்வளவு கேபிட்டல் எக்ஸ்பென்சர் கொடுத்தீங்கன்னு திமுக நண்பர்களுக்கு சொல்லணும். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இது உண்மையை சொல்லணும். நான் டேட்டாவோட கேட்கிறேன் உங்கள்கிட்ட. நான் தெளிவா சொன்னேன், நாங்க கேபிட்டல் எக்ஸ்பென்சர் எவ்வளவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இருங்க, கேளுங்க. இப்ப நீங்க எவ்வளவு சொல்லுங்க சார், நான் எல்லா துறையிலையும் தரங்க தெளிவாக சொல்லிட்டோம். 90% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குதா? நீங்க வாங்குறதுல சொத்து வரியை உயர்த்தி, அந்த வரியை உயர்த்தி, எல்லா தலையிலும் அள்ளி வச்சு, அப்புறம் கடனை வாங்கி, இப்ப ஏதாவது இப்ப அதான் சொல்றேன், இப்ப இந்த துறையில கைய வச்சு எல்லாம் வச்சு சார், நீங்க தோத்து உங்கள்கிட்ட நிர்வாகம் மிகப்பெரிய நிர்வாக கோளாருங்க. நீங்க ஊழல்ல மட்டும் தான் குறிக்கோளா இருக்கீங்க, அது வேற எதுவுமே கிடையாது. நல்ல ஆட்சி கொடுக்கல. உங்களோட தோல்வி வந்து பாஜகவின் பார்வை, இது மக்களுடைய பார்வை, மக்களுடைய பார்வை சார். நாங்க வந்து அதான் சொல்றேன், நாங்க எங்களை ஏமாத்திக் கொள்ள மாட்டேங்கிறாரு. நாங்க வந்து அரசியல் குற்றச்சாட்டா வைக்க மாட்டோம். ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க என்ன நெரேட்டிவ் எல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க சொல்றேங்க, 140 மக்களுடைய கொள்கும் தேசம் முழுது இருக்கிறோம். அதனால நீங்க வந்து மத ரீதியான பதட்டத்தை, மத ரீதியானது நீங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு அதை பட்டியல் எடுக்க. அதனால இந்து விரோத ஆட்சி நீங்க மத பதட்டத்தை, மத பிரச்சாரத்தை திமுக செய்யறத நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் வந்து உங்களுக்கு பாடம் கட்டுவாங்க. காரணம், உங்களுக்கு சாதனை ஒண்ணுமே கிடையாது. எதையாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும், எதையாவது வந்து செய்யணும். அப்படிங்கிறப்ப நிச்சயமாக உங்களுடைய கூட்டணி நீங்க நீச்சு போறது உறுதி. காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைவா கருத்தை முடிச்சது ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த காலமா சொல்றேன், ஏன் திமுக 2வது முறை ஆட்சிக்கு வருமில்லை என்று சொன்னால், அவர்கள் சொன்ன வாக்குறுதி அள்ளி விடுவாங்க. 2 ஏக்கர் நிலம் அது இதுன்னு, நிறைவேற்றது கிடையாது. அதே போல நல்ல ஆட்சி கொடுத்தது கிடையாது. அதனாலதான் மக்கள் 2வது முறையாக வாய்ப்பு தரல. அததான் தமிழக மக்கள் இப்பொழுது கொடுக்க போறாங்க. வரலாற்று சொல்றேன். இப்ராஹிம், பாஜக எதிர்ப்பு தேர்தலாக சட்டமன்ற தேர்தலை வடிவமைக்கிறீங்களோ, பாஜக எதிர்ப்பெல்லாம் அதிமுக மேல கொண்டு போறீங்களோ? முதல்ல இவ்வளவு நேரம் கருத்துக்கள் சொன்னாங்க, இடைமறிக்காம இருக்கணும். நான் தெளிவா இதுக்கு பதில் கொடுக்க விரும்புறேன். முதல்ல அறநிலைத்துறை சார்பாக இருக்கக்கூடிய சட்டத்தை படித்துட்டு வந்து நீங்க இருக்கக்கூடிய பாஜக நண்பரும் அதிமுக நண்பரும் பேசணும். தரவுகள் அடிப்படையில் பேசுற, தரவுகள் அடிப்படையில் என்ன தரவுகள் அடிப்படையில் பேசுறீங்க? சட்டப்பிரிவு 36(1) விதியின் கீழே இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 43 பள்ளி கல்வி வரிகள், இதுல 19 மருத்துவமனைகள் உள்பட இருக்குது. இன்றைய அளவில் இதுல காது கேளாதோர், பேச இயலாதோர் பள்ளி ஒன்று இருக்குது. இதெல்லாம் அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுக்கு, அதுல அதோடைய நிர்வாகத்துக்கு தான் இருக்குது. இதுல கிட்டத்தட்ட 38,000 பள்ளி மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
நீங்க உடனே வந்து இந்து மக்களுடைய அதுல படிக்கிற ஒரு இந்து மக்கள் தான். ஏங்க அந்த மத அரசியல முதல்ல நிப்பாட்டுங்க. சரி, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இந்த எடப்பாடி அவர்கள் கல்வெட்டு வச்சது 2017. இன்றைக்கு அன்றைக்கு எங்க போயிருச்சு இந்த பாஜக இந்து பாதுகாவலருடைய கட்சி? ஏன் 2017 அவரு கொண்டு போய் அருள்மிகு பழனியாண்டவருடைய கல்லூரிக்கு கல்நாட்டு வச்சார்ல, அன்றைக்கு ஏன் அன்றைக்கு தெரியலையா? அது வந்து அறநிலையத்துறையுடைய பணம்ட்டு அன்னைக்கு மட்டும் கூட்டணி இனிச்சிச்சா? அப்ப தெரியல பதிலே. நாங்க என்ன கேள்வி கேட்கிறோம்? இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டார்ல சகோதரர், அதற்கு தெளிவாக ஒரு தரவுகளின் அடிப்படையிலே பதில் சொல்லுவோம். காங்கிரஸ் மற்றும் திமுக கூட்டணியில் என்ன நடந்துச்சு? சென்னை மெட்ரோ ரயில், தமிழ் மொழிக்கான செம்மொழி அந்தஸ்து, தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம், ஓரிடத்தில் தேசிய மோட்டார் வாகன சோதனை ஆராய்ச்சி மையம், தாம்பரம் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம், சேலம் புதிய ரயில்வே கோட்டம், சென்னை துறைமுகம், நெய்வேலியில கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம், ஒகேனக்கல் கூட்டி குடிநீர் திட்டம், சென்னைக்கு அருகில் கடல்சார் தேசிய பல்கலைக்கழகம், திருவாரூர்ல மத்திய பல்கலைக்கழகம், கரூர், ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்கள்ல 400 கோடி. உங்களோட நேரத்தில் நான் பேசல, நான் என் நேரத்தில் பேசிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, 2018 கர்நாடகால அங்க பாஜக ஆட்சி தான் இருந்துச்சு. அன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி தான் இருந்துச்சு. ஏன் அங்க இருக்கக்கூடிய அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட போயிட்டு மேகதாது அணையை நிப்பாட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல காவிரி அணையோட தண்ணி எடுத்துட்டு வர சொல்ல வேண்டியதானே? இல்லங்க, காவிரி ட்ரிபுனல் நீங்க சரியான பாஸ் பண்ணீங்களா? அதுல கமிஷனோட அட்வைஸ் கர்நாடகால பாஜக அரசு இந்திய நாட்டுடைய 59 இன்ச் மார்பகம் கொண்ட இந்திய நாட்டு பிரதமர் பெருசா பேர் ஓட்டிக்கிறீங்கல்ல, அவரை வச்சு இதுக்கு தீர்ப்பாயம் கொண்டு வாங்க. அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்க. எல்லா நதிநீர்களையும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை முடிவு கொண்டு வாங்கல. கூட்டணி உங்கள்ட்ட தானே சார் இருக்கு. பண்ண முடிஞ்சா? பண்ண முடியல. சரிங்க, இதெல்லாம் விட்டுருங்க. என்னமோ சிறுபான்மை மக்கள் பிளஸ் வந்து இந்த வேளாண் மக்களை பத்தி எல்லாம் பேசுறாங்க. வேளாணுக்கு எதிராக, வேளாண்மை மக்களுக்கு எதிராக ஒரு அரசியல் ஒன்றிய அரசு மிகப்பெரிய அதிருப்தியான திட்டத்தை கொண்டு வந்த போது அதற்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் போராடி கொண்டிருந்த நேரத்தில் பாஜகவுக்கு ஆதரவு அளித்தது அதிமுக அரசு. சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவு சத்தியம் பதில் சொல்லுங்க. வக்போர்டுக்கு என்ன நிலைப்பாடு உங்களுக்கு? வக்போர்டு திருத்த சட்ட மசோதாவுடைய நிலைப்பாடு உங்களுடைய என்ன நிலைப்பாடு? அதிமுக ஏங்க நான் ஒரே எதுக்கு எதிர்ப்பு போட்டாங்க? 11 ஓட்டு சிஏக்கு நீங்க போடலைன்னா இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவே வந்திருக்காதுங்க. தமிழ்நாட்டில் நீங்க இந்திய நாட்டுக்கே முன்மாதிரியாக அதுவும் இப்படிப்பட்ட சீர்கேடான ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு வழிவகை செய்ததே அதிமுக அரசு தான். இதெல்லாம் மறுத்து பேச முடியுமா? அந்த 11 சட்டம், அது 11 ஓட்டு வருஷத்துல தான் சிஏ கொண்டு வர முடியுமா? அதுக்கு பதில் சொல்லுங்க. திமுக ஒரே வரி தரவுகள் அடிப்படையில் பேசினா சத்தியம். திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லுங்க. 11 ஓட்டு உலக மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 11 ஓட்டை வச்சுதான் சிஏ ஒரே வரி இறுதி கருத்து சத்யன். பதில கேளுங்க ப்ளீஸ். திமுக பாஜக கூட்டணியில் 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட NRC CAA முதலில் கையெழுத்து போட்டு ஆதரவு தெரிவித்தது திமுக. போய் அங்கே கேளுங்க சார். 2003 ராஜ்யசபா லோக்சபா திமுக தரவு தெரிஞ்சுங்க, போய் படிச்சு வந்து கேளுங்க. என்னமோ காவேரி முடிவே வரலங்கிறாரு. எந்த ஊர்ல இருக்காரு இவரு? தமிழ்நாட்டுல தான் இருக்காரு. 125 வருட போராட்டம் மாற்றி வந்துச்சு. தீர்வு வரல. இல்ல சார், ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, வாரியம் அமைக்கப்படல, அதிகாரங்கள் வேற. அவர் பேசும்போது சரி இல்ல இறுதி கருத்து முடிச்சுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? மாநிலத்துல எடப்பாடி அவர்கள் சொன்னார், நாங்க கூட்டணி வைக்கிறது மாநில நலன் சார்ந்தீங்கல்ல, மாநில நலன் சார்ந்து பாஜகவிற்கு ஒரு அறிக்கையை கொண்டு வாங்க. தேர்தல் அறிக்கையில கர்நாடகால இருந்து நாங்க நதி நீரை மீட்டெடுத்து கொண்டு வந்துருவோம், அறிக்கை கொடுங்க. அறிக்கை கொடுங்க. பாஜக கூட்டணி வைக்கிறீங்க, கேளுங்க சார். மேகதாதுக்கு அறிக்கை கேளுங்க சார். மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட, முதல்வர்கிட்ட கேளுங்க சார் மேகதாதுக்கு அறிக்கை. அதை கேளுங்க. கூட்டணியில இருக்கீங்கல்ல, கேட்டு வாங்கி கொடுங்க. கண்டன அறிக்கையாச்சும் வாங்குங்க. போராட்டத்தை வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தை 22 நாள் முடக்கி ஆணையம் அமைய பெற்றது போய் தீர்வு கொண்டாங்க இப்ப கேக்குறீங்க. கார்கே
பாருங்க இன்னைக்கு 56 இன்ச்சு நரேந்திர மோடி சொல்றார். ஆமா, இன்னைக்கு நீ 11ஆவது இருந்த பொருளாதாரத்தில் இருந்த நாட 56 இன்ச்சு கொண்ட நரேந்திர மோடி இன்னைக்கு உலக நாட்டுல 4வது பொருளாதார நாடாக மாற்றி காட்டி இருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு உலக நாடு பாதுகாப்புல பார்க்கலாம். உதாரணமா அதுக்கு இன்னைக்கு உலக நாட்டுல இன்னைக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் ஒரு மெசேஜ் என்ன கொடுத்திருக்கிறார். ஏதோ ஒரு பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு போர் அல்ல, உலக நாடுகளிலே இன்னைக்கு மிகப்பெரிய அதிநவீனமான ஒரு பாதுகாப்பு உள்ள ஒரு ராணுவ பலம் சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்லியிருக்கார் இல்லையா. இது 56 இன்ச்சு கொண்ட நரேந்திர மோடி என்பதை காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும். வறுமை கோட்டில 26% வறுமை கோட்டில இருந்த மீட்டு இன்னைக்கு 2% கொடுத்திருக்காரு 56 இன்ச்சு நரேந்திர மோடி. அதனால நாட்டு மக்கள் எங்களோட இருக்கிற வகையில நீங்க எந்த பொய் பிரச்சாரம் அதில் சத்யன் பேசும்போது என்ன மீட்டுட்டு வந்தோம்னாரு நிறைய இருக்குது. அதில் ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஜெயலலிதா அம்மையார் பேரில் ஒரு பல்கலைக்கழகத்தை 2020 கொண்டு வந்தீங்க. மீனவ பல்கலைக்கழகம் 5 வருஷமாக கிடப்பில் போட்டு வச்சிருந்தார் ஆளுநர். அதுக்கு தீர்ப்பு வாங்கிட்டு வந்து உங்களுடைய ஆட்சியில் வந்த சட்டத்தையும் உயிர் கொடுத்தது நாங்கள் தான், இது மாநில உரிமை மீட்பு. இன்னொன்று, நாங்கள் ஏதோ பறி கொடுத்தோம்னாரு, முல்லை பெரியாருடைய அணையுடைய நீர்மட்டம் குறைக்கப்பட்டது அதிமுக எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். இறுதியாக சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய திமுகவாக இதை மாற்றிருக்கிறார். அண்ணா திமுகவோ அண்ணாயிசமோ அவர்களுடைய கருத்து இல்ல. ஒரே வரியில சொல்ல போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை காப்போம் தமிழகத்தை காப்போம்ன்றதை விட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களை காப்போம் கட்சியை காப்போம்னு ஒரு பேரணி நடத்த சொல்லுங்க முதல்ல. ஏன்னா அன்றைக்கு இருக்கக்கூடிய செங்கோட்டையில இருந்து செல்லூர் ராஜா வரைக்கும் யாரோ நடந்த பேரணிக்கு போல. இல்ல நாங்க போட்டுக்கிறோங்க, நாங்க போட்டுக்கிறோம். இல்ல நாங்க போட்டுக்கிறோம், கூட்டணியில பிரச்சனையே இல்ல, கூட்டணியில பிரச்சனையே இல்ல, கூட்டணியில பிரச்சனையே இல்ல, கூட்டணியில பிரச்சனையே இல்ல. ஏன் இவ்வளவு பண்றீங்க? திரும்பி பாருங்க முதல்ல. ஓகே ஓகே, ஒரே கட்சிக்காக உழைச்ச இல்ல பார்த்தாச்சு, திரும்பிலாம் பார்த்தாச்சு. 40 ஓகே பொறுத்து பார்க்கலாம் யார் சொல்வது உண்மை. ஸ்டாலின் வெர்சஸ் இபிஎஸ் தேர்தல் களம் என்ன சொல்ல போகிறது பொறுத்து பார்க்கலாம். இந்த விருதுகளுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தஞ்சை தொலைக்காட்சியோட.